பொருளாதார ரீதியா இந்தியா எப்படி இருக்குது, சைனா எப்படி இருக்குது, பாகிஸ்தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து புள்ளி விவரப்படி வந்து பார்த்துருவோம். சைனாவினுடைய பொருளாதாரமா வந்து 19 ட்ரில்லியன் டாலர்ல வந்து இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஜிடிபியை பார்த்தோம் அப்படின்னா 4.18 ட்ரில்லியன் டாலரா வந்து 5வது இடத்துல வந்து இருந்தாங்க. 4வது இடத்துல வந்து ஜப்பான் இருந்துச்சு. இப்ப ஜப்பானை முந்தி 4வது மிகப்பெரிய பொருளாதாரமா வந்து இந்தியா முன்னேறிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். இதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா 373 பில்லியன் டாலர்ல தான் வந்து இருக்கிறாங்க. இப்படி 373 பில்லியன் டாலர்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பொருளாதாரத்துல வந்து 24வது இடத்துல தான் வந்து இருக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த வருஷம் 2025, 26ல வந்து பாகிஸ்தானை விட அதிக பொருளாதாரத்தை கொண்ட ஒரு மாநிலமா வந்து இருக்குது. எத்தனையா ஆகும் அப்படின்னு வந்து கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 420 பில்லியன் டாலர் பொருளாதாரமா வந்து தமிழ்நாடு இந்த நடப்பாண்டில் உருவாகும் அப்படிங்கிற கணிப்பை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அப்படி முன்னேறினால் பாகிஸ்தானை விட தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து 2023, 24 பகுதிகளிலே வந்து இது மிகப்பெரிய பேச்சு பொருளா ஆவிச்சு. பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை நெருங்கி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த கம்பாரிசன்லாம் வந்து இந்திய ஊடகமே வந்து வெளியிட்டாங்க. அப்படி 2023, 24 பகுதிகளில் வந்து பாகிஸ்தானுடைய பொருளாதாரமா வந்து 338 பில்லியன் டாலரா இருந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 329 பில்லியன் டாலரா வந்து இருந்துச்சு. வெறும் 9 பில்லியன் டாலர் தான் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. 2025, 26 பகுதிகளில் வந்து பாகிஸ்தான் 373 பில்லியன் டாலரா வந்து இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 420 பில்லியன் டாலரா உருவெடுக்கும் அப்படிங்கிற கணிப்பை வந்து முன் வச்சிருக்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள்.